வெல்கம் டு சமச்சீர் மேக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 17வது கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலோ கான்செப்டில் மட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 17 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, கேள்வி நல்லா பார்த்துக்குங்க. 71 இஸ் காங்க்ருவன்ட் டு எக்ஸ் mod 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. we have to find the least positive value of x such that 71 is congruent to x mod 8. இதுதான் கேள்வி. முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாடுலோ அப்படின்னு எதை குறிக்குது, இதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏ இஸ் காங்க்ருவன்ட் டு பி mod n அப்படின்னா இது எதை குறிக்குது நல்லா கவனிச்சிக்கங்க. ஏ என்ற நம்பரை n என்ற ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறுபடியும் சொல்ல பாருங்கள், ஏ அப்படின்ற ஒரு நம்பரை n அப்படின்னு ஒரு டிவைஸரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி 71 அப்படின்ற இந்த நம்பரை 8 என்ற எண்ணால் வகுக்கும்போது கிடைக்கிற மீதி தான் எக்ஸு. அப்போ இந்த சமன்பாட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வருதுன்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 71 minus x is congruent to 0 mod 8 இப்படி எழுதிடலாம். எப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளஸ் எக்ஸ் இங்கே போனால் மைனஸ் எக்ஸாக மாறிடுது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள், மறுபடியும் இந்த 71 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற நம்பரை 8 அப்படின்ற ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அப்போது அப்படிப்பட்ட எக்ஸ் என்னவாக இருக்கும் நம்ம யோசித்து பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் 1ன்னு போடும்போது 71 மைனஸ் 1 நமக்கு என்ன கிடைக்கிது, 70 தான் கிடைக்கிது. ஓகேங்களா, 70. இந்த 70யை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன கிடைக்கணும், நமக்கு 0 கிடைக்கணும். கிடைச்சதுன்னா அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் நமக்கான சொல்யூஷனாக இருக்கும். பாருங்கள், 70 கண்டிப்பாக 8 டேபிளில் டிவைட் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போது இந்த நம்பர் வந்து கரெக்டான சொல்யூஷனாக அமையாது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன போட போகிறோம், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் 71 மைனஸ் 2 என்ன கிடைக்குது, 69 கிடைக்குது. 69 வந்து 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கொடுக்குதான்னு பாருங்கள். அப்போது இதுவும் வராது. யோசிச்சு பாருங்கள். அப்போது 70க்கு கீழே எந்த நம்பர் வந்து 8 டேபிளில் வரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 8 8 64, 9 8 72க்கு போயிடுது. அப்போது 8 8 தான் 64 நமக்கு தெரியுது. அப்போது 64 வரணும்னா இந்த 71ல் எதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 64 கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம 1 2 3 கொடுத்துட்டு போகிறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன், நான் 7ன்னு கொடுக்குறேன். எக்ஸுக்கு 7 தரும்போது என்ன நடக்குது பாருங்கள், இந்த 71 மைனஸ் எக்ஸ் என்ன மாறுது, 71ல் நீங்கள் 7 மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போது 64 கிடைக்குதா. நவ் 64 இஸ் காங்க்ருவன்ட் டு 0 mod 8 வருதான்னு பார்க்கணும் நீங்கள். அப்படின்னா அர்த்தம், இந்த 64 என்ற எண்ணை 8ஆல் வகுக்கும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். இது கரெக்டாக கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ எந்த ஸ்டேஜில் கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 7 கொடுக்கும்போது தான் நமக்கு 64 கிடைக்குது. அந்த 64 8ஆல் டிவிசிபிளாக இருக்குது. ஸோ தட் வி கெட் ரிமைண்டர் 0. ஸோ தர்ஃபோர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க.
அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இடத்துல எக்ஸஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிருக்குதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக 10th போர்டு எக்ஸாமில் இந்த மாடுலோ கான்செப்ட் வச்சு ஒரு 2 மார்க் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. மேற்கொண்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். தேங்க்யூ.